பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தின் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கடன் கொடுத்த பணத்திற்கு வட்டி கேட்ட மூதாட்டியை அடித்து கொன்று உடலை சாக்கு மூட்டையில் கட்டி கிணற்றில் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிணற்று நீரில் மிதந்த சடலம் குறித்து அப்பகுதியினர் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கொலையாளி சம்பத் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை நகர்மன்ற வளாகத்தில் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பில் புத்தக திருவிழா நடைபெற உள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இளைஞர்களிடம் புத்தக திருவிழாவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பழனி குட் லைன்ஸ் அரிமா சங்கம் சார்பாக விவசாய கண்காட்சி நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விவசாய கண்காட்சியில் விவசாய பொருட்கள், நவீன விவசாய இயந்திரங்கள், மாடி தோட்ட விதைகள், தானியங்கள், கால்நடை தீவனங்கள், கால்நடை வளர்ப்பு குறித்து கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. மேலும் இவைகளை பயன்படுத்தும் முறைகள் குறித்தும் விவசாயத்தில் நவீன இயந்திரங்களை பயன்படுத்துவது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மதுரையில் பராமரிப்பு பணிகளுக்காக கடந்த மே மாதம் மூடப்பட்ட திருமங்கலம் பேருந்து நிலையம் பணிகள் நிறைவடைந்ததையொட்டி மீண்டும் திறக்கப்பட்டது. நகராட்சி தலைவர் ரம்யா முத்துக்குமார் இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுக்கு பேருந்து நிலையத்தை அர்ப்பணித்தார். இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த இரும்புலியூரில் அவசர மருத்துவ சேவைகளுக்கான மருத்துவமனை தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் SR ராஜா, I கருணாநிதி, வசந்தகுமாரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் கடை தெருவில் அமைந்துள்ள கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டு, பருத்தி, கைத்தறி ரகங்களுக்கு 30% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. கோ ஆப்டெக்ஸ் ஜவுளி ரகங்களை மின் வணிக வலைதளமான www.cooptex.com என்ற இணையதளத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் முதுநிலை மண்டல மேலாளர் ஸ்டாலின், மேலாளர் கீதா, கோ ஆப்டெக்ஸ் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலம் வாக்குகளை திருடி வெற்றி பெற்றதை கண்டித்தும் திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தெற்கு வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர் சபாதுரை, வடக்கு மாவட்ட தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளருமான கோபிநாத் பழனியப்பன் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தினை தொடங்கி வைத்தனர். சென்னை பள்ளிக்கரணை அடுத்த ஜலண்டியன்பேட்டை பகுதியில் ஆதம்பாக்கம் இன்னர்வில் கிளப், காவல்துறை, ஆசான் மெமோரியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆய்வாளர் முருகேசன், போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவது மாணவர்கள் கையில்தான் உள்ளது என தெரிவித்தார். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பூ மார்க்கெட்டில் மாவட்ட பூக்கள் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் நல சங்கத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சங்கத்தின் நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் புதிய நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அட்டை மற்றும் விவசாயிகளுக்கு பச்சை துண்டு அணிவித்து மரக்கன்றுகளும் வழங்கி வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டது. திருப்பத்தூர் அடுத்த பெருமாப்பட்டு பகுதியில் தார் சாலை அமைக்கப்பட்டு ஒரு மாதமே ஆன நிலையில் ஜடைனூர் பகுதியில் வாகனங்கள் சென்றதால் சேதமுற்று குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சேதமடைந்த இந்த சாலையை சீரமைக்காவிட்டால் அனைவரும் ஒன்று திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். கூடிய சீக்கிரத்தில் இந்த ரோடு இதே போல் இன்னும் 2 மழை வந்ததுன்னா இந்த ரோடே இருக்காது, இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தரமற்ற முறையில் அந்த ரோடு போடப்பட்டிருக்குது. இது குறித்து நாங்கள் நிறைய இடத்துல நிறைய பேரை பார்த்துருக்கோம். இது வரைக்கும் யாருமே எங்களுக்கு
அது பண்ணித்தரோன்னு சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் அதுக்குண்டான நடவடிக்கை யாரும் எடுக்கல. கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். இல்லைன்னா நாங்கள் மேற்படி சாலை மறியலோ அந்த மாதிரி போராட்டத்தில் நாங்கள் இறங்கலான்ட்டு ஒரு முடிவில் இருக்கோம்.